ஹலோ நண்பா, நான் தான் உங்க யுயோ. இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, வேற லெவல்ல அமேசிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் யாரா இருந்தாலும் ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் சரி, இது இல்லாம யாராலயும் வந்து சர்வை பண்ண முடியாது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸை பத்தி இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் வேற லெவல்ல அமேசிங்கா பார்க்க போறோம். நம்மளா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. எப்படி ப்ரோ நிறைய பிசினஸ் இன்சூரன்ஸ் ஆரம்பிங்க இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃபுக்கு உள்ள கேரண்டி. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரீமியத்துல நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 500, 700. டாடா ஏஜி கவர்மெண்ட் செக்டரோட கம்பெனி எல்லாமே பண்றோம். யுனைடெட் இந்தியா, நியூ இந்தியா, அப்புறம் டாடா ஏஜி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு முக்கியமான ரிலையன்ஸ், இப்படின்னு பெரிய பெரிய பிராண்டடான இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ, ஆன்லைன் எடுக்கிறதுக்கும் ஆஃப்லைன் எடுக்கிறதுக்கும் இன்சூரன்ஸ் என்ன டிஃபரெண்ட் ஆகுது? ப்ரோ, கிளைம் எப்படி பண்றது? ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம், ஒரு கஸ்டமரா நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன், பட் கிளைம் ப்ரொசீஜர் எப்படி பண்றோம்? அந்த கிளைம் கிரெடிட் அமௌண்ட் எத்தனை நாள் இருக்கும்? அந்த கிளைம் ப்ராசஸ் எத்தனை நாள்ல முடிக்கணும்? அந்த ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க. ரமேஷ் குமார். நான் வந்து 2011 வந்து இன்ஜினியரிங் பாஸ் அவுட் முடிச்சுட்டு அப்புறமேட்டு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்து என்னோட நேட்டிவா இருக்கிறதுனால நானே என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்டு இந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ப்ரோ நிறைய பிசினஸ் இன்சூரன்ஸ் ஆரம்பிங்க? நான் இன்சூரன்ஸ் வந்து மக்களுக்கு தேவையான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நாங்க ஒர்க் பண்ண ப்ரீவியஸா படிச்சுட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்சூரன்ஸ் நாலேஜ் கொஞ்சம் கிடைச்சது. பிளஸ் வந்து இது நல்ல ஃபீல்டா இருக்கே, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம லைஃப் பர்சனலா நம்ம லைஃபுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல வரும். ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரிஸ் வரும். ஒன்னு வந்து மோட்டார் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து நான் மோட்டார் இன்சூரன்ஸ். மோட்டார் இன்சூரன்ஸ்ங்கிறது 2 வீலர், காரு, டிராவல் பண்ற எல்லாமே மோட்டார்ல வந்துடும். ரோடு சம்பந்தமா என்னென்ன போதோ அது எல்லாமே மோட்டார் இன்சூரன்ஸ்ல வந்துடும். நான் மோட்டார் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஷாப்பு, அப்புறமேட்டு பர்சனல் ஆக்சிடென்ட், அதுல ஒரு செக்டார் இருக்கு, அதெல்லாம் நான் மோட்டார்ல வந்துடும். லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி? லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே அவசியமா எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு. இப்போ கவர்மெண்ட் செக்டார்லயும் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய மோட்டிவேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃபுக்கு உள்ள கேரண்டி. இப்போ நம்ம வந்து ஒரு இவ்வளவு சர்டன் பீரியட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நம்ம இருப்போம்னு நம்ம அசம்ஷன் பண்றோம். ஒரு 60, 80, 90 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜ் அசம் பண்றோம். அந்த லைஃப் இன்கேஸ் அந்த லைஃப் பீரியட்ல ஏதாவது ஒரு ரிஸ்க் நடந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம அவசியம் எல்லாருமே எடுத்துக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரீமியத்துல நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 500, 700, 1000 ருபீஸ்லயே நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆட்டோமேட்டிக்கா நேஷனலைஸ் பேங்க்ல வந்து நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலே உங்க அந்த பேங்க் மேனேஜர் போய் கேட்டு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தேவையான பர்சனல் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அதுலேயே உங்க பேங்க்ல இருந்து மினிமமான அமௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டு 2 lakhல இருந்து 1 crore வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் அந்த பர்சனோட பிசினஸை வச்சு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். வேற என்ன இன்சூரன்ஸ்? அந்த மோட்டார் இன்சூரன்ஸ், அதே மாதிரி என்ன இன்சூரன்ஸ்? நாங்க வந்து மோட்டார் இன்சூரன்ஸ்ல தான் இருக்கிறோம். அது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ்ல டாடா ஏஜி கவர்மெண்ட் செக்டரோட கம்பெனி எல்லாமே பண்றோம். யுனைடெட் இந்தியா, நியூ இந்தியா, அப்புறம் டாடா ஏஜி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு முக்கியமான ரிலையன்ஸ், இப்படின்னு பெரிய பெரிய பிராண்டடான இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் எடுக்கிறதுக்கும் ஆஃப்லைன் எடுக்கிறதுக்கும் இன்சூரன்ஸ் என்ன டிஃபரெண்ட் ஆகுது? இப்போ ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் வருங்கிறது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நாலேஜபிள் பர்சனா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆன்லைன்ல வந்து சில பிரீமியத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா திடீர்னு பிரீமியம் கூட வரும். சில செக் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா திடீர்னு பிரீமியம் கம்மியா வரும். அது என்னன்னா உள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியாது. எங்களை மாரி ஒரு ஆஃப்லைன்ல உள்ள ஏஜென்ட்டையோ ஒரு புரோக்கர்ட்டையோ இல்லை உங்களுக்கு நியர்பை யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏஜென்டா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நீங்க கேட்டுட்டு என்னென்ன கவரேஜ் உங்களுக்கு தேவை, என்னென்ன கவரேஜ் உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது அவங்களால கிளியரா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு உங்களுக்கு இன்கேஸ் கிளைம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க அவங்க மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்லைன் மூலியமா போனா கஷ்டமா இருக்கும்னு சொல்ல வரல. ஆன்லைன்ல எல்லாருக்கும் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் தெரியாது. திடீர்னு ஒரு 1000 ருபீஸ் கூட வரும், திடீர்னு 1000 ருபீஸ் கம்மியா வரும். ஏன் எதுக்குன்னு தெரியாமலே
நம்ம ஆன்லைன்ல போடுவோம். அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆஃப்லைன்ல பண்றது. இதுக்குள்ள பிரீமியம் அதுக்குள்ள பிரீமியம் ஒண்ணுதான். கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே பிரீமியம் தான் வச்சிருக்கும். அதுல சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னா, நீங்க வந்து யூபிஐல பேமெண்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது ஆஃப்லைன்லயே வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஆஃப்லைன்லயே அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. கேஷா தான் கட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்லயும் அதே ஸ்கீம் தான் இருக்கு. ஆஃப்லைன்லயும் நீங்க ஜிபே பண்ணிக்கலாம், போன்பே பண்ணிக்கலாம், யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம், டெபிட் கார்டு போட்டுக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆஃப்லைன்லயும் இப்போ வந்துடுச்சு. ஸோ கிளைம் எப்படி பண்றது? ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம், ஒரு கஸ்டமரா நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன், பட் கிளைம் ப்ரொசீஜர் எப்படி? கிளைம் பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஆன்லைன் கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆஃப்லைன்ல கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆன்லைன் கிளைம்ங்கிறது அப்படிங்கிறது கவர்மெண்டோட எந்த கம்பெனில போட்டிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 1800 சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த நம்பர். ஒரு கம்பெனிக்கு அந்த நம்பர் மாறும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு இது மாதிரி உங்க பாலிசி கையில் எடுத்துட்டு அந்த பாலிசி நம்பர், உங்க பேரு, வெஹிக்கிள் டீடைல்ஸ் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு கிளைம் கொடுப்பாங்க. அது ஆன்லைன். ஆஃப்லைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க டேரக்டா பிரான்ச்சுக்கே போயிட்டு என்னென்ன பிரான்ச்ல நீங்க பாலிசி போட்டீங்களோ பிரான்ச்சுக்கே போயிடலாம். அப்படி இல்லை நீங்க எங்களை மாதிரி ஒரு ஏஜென்ட் மூலியமா புரோக்கர் மூலியமா போட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போய் இது மாதிரி கிளைம் ஆயிருக்கு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னீங்கனாலுமே அவங்க வந்து உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களே செஞ்சிருவாங்க. ஸோ கிளைம் பண்றோம், அந்த கிளைம் கிரெடிட் அமௌண்ட் எத்தனை நாள் இருக்கும், அந்த கிளைம் ப்ராசஸ் எத்தனை நாள் முடிக்கும் அந்த? ஓகே, இப்போ வந்து கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கிள் கிளைம் ஆனதுல இருந்து ஒரு 7 days நம்ம வந்து கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும். இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த ஆஃப்லைன்ல கொடுத்தாலும் சரி ஆன்லைன்ல கொடுத்தாலும் சரி அவங்க வந்து கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. அவங்க கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப 2 வீலருக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கும், பிரைவேட் காருக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கும். அது மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் இருப்பாங்க, டீபோர்டு ஓட்டுவாங்க, டீபோர்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கும். அது மாதிரி கூட்ஸ் சம்மந்தப்பட்ட வெஹிக்கிளுக்கு கிரைட்டீரியா டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட்டும் பிளஸ் வந்து அவங்க ஏஜென்ட் என்னென்ன கேட்கறாங்களோ டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா 7 to 15 working daysக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த கிளைம் வந்து உங்க அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் ஆயிடும். அதை தாண்டி போனா இப்போ வந்து இப்போ எனக்கு பர்சனலாவே சொல்றேன், நான் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து 1 month ஆயிட்டு நான் வந்து அந்த கிளைம் பண்ணிட்டு 1 month வந்து ஆடிட் எல்லாம் பார்த்தாங்க, செக் பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். பட் வந்து கிரெடிட் அமௌண்ட் ஏறவே இல்லை. இப்படி வந்தா என்ன ஆகும்? நான் வந்து ரூல் படிச்சேன், அதுல வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணும்போது 30 நாள்ல வந்து நான் வந்து 2% இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து இப்படி அந்த வந்து அவங்க அழைச்சிருச்சுனாலே அதெல்லாம் என்ன பண்றது? புரியுது. நீங்க கொஞ்சம் சஃபர் ஆயிருப்பீங்க. நீங்க வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் எல்லாமே பண்ணதுனாலதான் உங்களுக்கு நீங்க இவ்வளவு சஃபர் ஆயிருப்பீங்க. ரெண்டாவது வந்து இந்த கிளைமை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கிளைம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்களா போயிட்டு வண்டியை போய் மரத்துலயோ இல்ல ஏதோ ஒரு திங்ஸ் மேலேயோ ஆப்ஜெக்ட் மேலேயோ விடுறது. ரெண்டாவது வந்து யாராவது ஒருத்தவங்க தேர்ட் பார்ட்டி வந்து உங்க மேல அவை இடிக்கிறதோ இல்ல அவங்க சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு இன்ஜுரி ஆகுறதோ இல்லைன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஆகுறதோ சம்மந்தப்பட்டது இருந்ததுன்னா ஒரு கிளைம் வந்து கேட்டகரி வரை பிரியும். நீங்க போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேல மோதினீங்கன்னாலும் சரி, வேற ஒருத்தவங்க உங்க மேல ஒரு ஆப்ஜெக்ட்ல மோதினாலும் சரி, உங்களுக்கு இன்ஜுரி ஆனாலும் சரி, இன்னொரு தேர்ட் பார்ட்டி பர்சனுக்கு இன்ஜுரி ஆனாலும் சரி, டாக்குமெண்ட் வந்து டிஃபர் ஆகும். அது ஒரு சில டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற மாதிரியான டாக்குமெண்ட் வரும். அந்த மாதிரி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கிறத பாத்துக்கணும். அந்த டாக்குமெண்ட் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு 7 to 15 working daysக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். அவங்க நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுங்கிறது ஒரு பார்ட் தான். அந்த பார்ட்ல அடுத்தடுத்து கேவைசி கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க வந்து எது தந்தைமுத்து மேல மோதினீங்களா இல்ல யாராவது உங்க மேல ஹிட் அண்ட்ரன்னா நீங்க இடிச்சுட்டு அவங்க ஓடிட்டாங்களா இல்ல நீங்க யார் மேல இடிச்சிட்டீங்களா, அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கா, அவங்க லைவ்ல இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா எப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் அவங்க கேட்பாங்க. கவர்மெண்ட் அந்த டாக்குமெண்ட் தேவைப்படும். அதனால அந்த டாக்குமெண்ட் நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான முறையில உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா உங்களுக்கு பணம் வந்துடும். அதுக்காக தான் என்ன சொல்றேன்னா ஆஃப்லைன்ல பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஏஜென்ட்டையோ இல்ல புரோக்கர்ட்டையோ இல்ல ஆபீஸ்லயோ போய் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைங்கிறது உங்களுக்கு தேவை சொல்லிடுவாங்க. இந்த டாக்குமெண்ட் வேணுங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே கிளைம் இன்டிமேஷன் நம்பர் வந்து உங்க மெசேஜுக்கு வந்துடும், உங்க போனோட இருக்கிற மெசேஜுக்கு வந்துடும். அந்த மெசேஜை பத்தி நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளைம் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்ன பெண்டிங்ல இருக்கு. சில பேர் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆர்சி புக்ல பாத்தீங்கன்னா அவங்க பேர் ஒண்ணு இருக்கும், வேற ஒருத்தவங்க பேர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், சித்தப்பா பேர் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருப்பாங்க, நான் தான் வண்டி ஓட்டுறேன், ஏன்னா ஆர்சி புக் எங்க அப்பா பேர்ல இருக்கு, அங்கிள் பேர்ல இருக்கு, அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, நான் ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா லீகலா டாக்குமெண்ட் வேணும். என்ன டாக்குமெண்ட்ல வச்சிருக்கீங்கிறது கவர்மெண்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து யார் மேல இன்ஜுரி பண்ணிருக்கீங்க, யார் மேலேயாவது மோதிட்டு ஹிட் ஆயிருக்கா, இல்ல வேற யாராவது ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கிளியரான டீடைல்ஸ் வந்து நீங்க கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப என்ன கொடுக்குறீங்களோ அதே டீடைல்ஸ் நீங்க உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கிளைம் எண்ட் ஆஃப் தி கிளைம் வந்து பணம் வாங்குற வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டோ இல்ல டைரக்டா ஆபீஸ்ல போயிட்டு கிளைம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், இனிமேட்டு எல்லாமே ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்காம என்னென்ன டீடைல்ஸ் இருக்குங்கிறது மக்கள் ஒரு அவேர்னஸோட
தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேவை அப்படிங்கிறது கீழே வந்து என்னோட நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஃபர் ஆயிருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான், நான் உங்களுக்கு பண்ணி தரேன். உங்களுக்கு உள்ள இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்ல கொரிஸ் ஏதாவது தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு டவுட், இப்போ வந்து நிறைய இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்? இல்ல அவங்கள்ட்ட ஓகே, இப்போ நிறைய மார்க்கெட்ல வந்து நிறைய இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட் பிளஸ் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு இப்போ நீங்க சஃபர் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன ரீசன்னால கிளைம் உங்களுக்கு ஆயிடுச்சுங்கிறத நாங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம். இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு தேவை, இந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாள்ல உங்களுக்கு அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆயிடுங்கிறது சொல்லிடுவோம். ரெண்டாவது வந்து பிரீமியம், மெயினா வந்து பிரீமியம் நிறைய பேரால கட்ட முடியாதது வந்து இப்போ உள்ள மாடர்ன் ட்ரேடர்ஸ்ல வந்து கம்பாரிசன், ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு என்னென்ன கம்பெனி என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குது, அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கும் என்ன வந்து பிரீமியம் எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது, இங்க போட்டீங்கன்னா இந்த கம்பெனில போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும், இந்த கம்பெனில போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும், எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா நாங்க வந்து மோர் தென் 10 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எந்த கம்பெனி பெஸ்ட்டா கொடுப்பாங்க, நமக்கு வந்து பேமெண்ட்டும் பெஸ்ட்டா இருக்கணும், கிளைம் சர்வீஸும் பெஸ்ட்டா இருக்கணும். ரெண்டுமே நமக்கு முக்கியம். அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சீப்பான கம்பெனிலயோ ஒரு இடத்துலயோ போயிட்டோம்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க அமௌண்ட் கம்மியா தானே போட்டீங்க, ஏன் அதனால உங்களுக்கு இப்படிலாம் கிடைக்குங்கிறத நம்ம பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. போடுற போதே கரெக்டான கம்பெனிலையும் கரெக்டான ஏஜென்ட் மூலியமாவோ கரெக்டான ஒரு ஆபீஸ் மூலியமாவோ போட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்க சஃபர் ஆன மாதிரி வேற யாரும் சஃபர் ஆக மாட்டாங்க. வேற ஏதாச்சும் இல்ல, நாங்க வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய ஸ்கூல் பஸ் போட்டுட்டு இருக்கோம், காலேஜ் பஸ் போட்டுட்டு இருக்கோம், அப்புறமேட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் மக்களுக்கு உபயோகக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் மிக கம்மியான விலையில பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சின்ன சின்ன கடையில வேலை பார்க்குறவங்க, லேபர்ஸ், வேஜஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸை பத்தியே தெரியாது. கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா குரூப் ஹெல்த்ல அவங்க கம்பெனி ஹெச்ஆர் மூலியமா போட்டுருவாங்க. சின்ன சின்ன லேபர்ஸ்க்காகவும் சின்ன சின்ன குரூப் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த விதமான சங்கமோ ஒரு ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷனோ அவங்க எதையும் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மினிமமான அமௌண்ட்ல மேக்சிமம் வரக்கூடிய அமௌண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்கன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டு இருந்து அந்த பெனிஃபிட்டை நீங்க அடையிறதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்க உதவி பண்ணுவோம். ஓகே, நாங்க வந்து மயிலாடுதுறையில வந்து மாயிரம் இன்சூரன்ஸ் அசோசியேட்ஸ்னு சொல்லிட்டு நாங்க ஒரு எங்களோட பிராண்ட் நேம் அது. நாங்க மயிலாடுதுறையில ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம், செம்னார் கோயில்லையும் எங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. நாங்க மோர் தென் ஒரு 10 to 15 கம்பெனியோட டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9786424774. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். மயிலாடுதுறையில நம்ம ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2 காந்திஜி ரோடு, அப்போலோ மெடிக்கலுக்கு நியர்பை இருக்கு, மாடியில இருக்கு. ஓகே ப்ரோ, நான் சொன்னது எந்த கேள்வியா இருந்தாலும் எதுவும் யோசிக்காம கரெக்டா சொன்னது ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுவாங்க, அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனல்ல வந்து நீங்க இவ்வளவு எங்கா இருந்துட்டு இவ்வளவு எந்தட்டிக்கா மக்களுக்கு வந்து தேவையான சர்வீஸ் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம இன்சூரன்ஸை பத்தி யாருமே அவ்வளவா ஒரு அவேர்னஸ் இருக்காது. நீங்க வந்து எங்களை தேடி வந்து இன்சூரன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு கொஞ்சம் தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்ச விஷயத்த பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.